கிரே பேப்பர் வச்சு ஜாஸ்மின் ஃப்ளவர் செய்கிறது எப்படின்னு காமிக்கணும். கிரே பேப்பர் க்ரீன் வந்து லீவ்ஸ்க்கு க்ரீன் கிரே பேப்பருக்கு. அப்புறம் வந்து டேப்பு எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட்டுக்கு அதாவது பெட்டல் பெரிய பெட்டல், அதாவது கொஞ்சம் பெரிய பட்டுக்கு வந்து இதோட அகலம் வந்து 2.5 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து மொட்டுக்கு ஃப்ளவருக்கு எல்லாத்துக்குமே 5 சென்டிமீட்டர் தான். 5 அகலம் வந்து 1.5 சென்டிமீட்டர், மொட்டுக்கு 6 பெட்டல் தேவைப்படும், ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். இது பெரிய பெட்டல். இது ஃப்ளவர் செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து அகலம் வந்து 2.5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் தான். எத்தனை பெட்டல், அதாவது ஒரு ஃப்ளவருக்கு மினிமம் 7 to 9 வரலையும் எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை ஃப்ளவர் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வெட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது க்ரீன், அந்த ஃப்ளவருக்கு அடியில் வந்து கேலிக்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஜாஸ்மின் ஃப்ளவருக்கு அடியில் அதோட மெஷர்மெண்ட் இது வந்து க்ரீன் கலரில் எடுத்துக்கணும். 2.5 சென்டிமீட்டர், எத்தனை ஃப்ளவர் செய்கிறோமோ அத்தனை எடுத்துக்கணும். ஹைட்டு வந்து 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து 2.5 சென்டிமீட்டர். எத்தனை ஃப்ளவர் செய்கிறோமோ அத்தனை இதை வந்து எடுத்துக்கணும். இதை கட்டுறது வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து காம்பு, அதாவது அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் செய்கிறோம் இல்லையா, அதோட காம்பு இப்படி உருட்டி செய்வோம். அது வந்து அகலம் வந்து 2.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர், ஹைட்டும் அதே 2.5 சென்டிமீட்டர் தான். இது பெரிய குண்டு மல்லி, அதுக்கு திக்காக இருக்கும், அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துருங்க. இதில் க்ரீன் டேப்பும் எனது நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி செய்கிறது அப்படின்னு. க்ரீன்லேருந்து 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் லீஃப் வைக்கிறேன். இந்த இடத்த இப்படி சுருக்கிங்க. இப்படி சுருக்கிக்கிட்டு சுருக்கிக்கிட்டு இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி இதில் வைக்கணும். ரெண்டையும் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்க, இப்படி இதை கீழே அமைக்கி ஒன்று இதை பண்ணிவிட்டு இந்த கட்டவரெல்லாம் புஷ் பண்ணணும். இதோ இப்படி இப்படி புஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து நம்ம இறுக்கி திருவண்ண மாதிரி பண்ணணும். ஒரு பெட்டல் வந்துடுதா, சென்டராக நெருக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்படி சென்டராக சுருக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பெட்டலையும் உள்ளே இப்படி விரிச்சிட்டு இந்த கட்டவரில் பிடிச்சி இப்படி புஷ் பண்ணணும். அவ்வளோதான். அப்படியே புஷ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நுனிப்பகுதியை ஒரு பெட்டல் பட்டுக்கு பட்டு சுருக்கி பிடிச்சிக்கிட்டு சென்டரில் அந்த கட்டவரில் வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். போகும்போது அது விரிஞ்சோடனே இந்த மாதிரி இது சுருட்டி இருக்கு இல்லையா, அது வஞ்சோடனே இந்த மாதிரி ஏற்கனவே பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சு க்ரீன் டேப்னால ஃபஸ்ட்டு சுற்றிக்கலாம். இந்த பெட்டல் செஞ்சு 2 கம்பி ஆப்போசிட்டாக வச்சு ஒட்டிக்கணும். காய விட்டு 5 வச்சதுலேயும் எடுத்துருக்கேன். இப்போ புதுசாக செஞ்சது 5 பெட்டல்.
15 பெட்டல் பெரிய பூ. ஆப்போசிட் இப்படி வச்சுட்டு சுற்றி நம்மளே பார்த்துக்கிட்டு அதை அப்படியே சுற்றிட்டே வர வேண்டியது. கம்மு கொஞ்சம் வச்சிட்டோன்னா வழுக்கிட்டு வராமல் இருக்கும். ஏன்னா நிறைய பெட்டல் வைக்கிறோம்ல, அதுக்காக தான். வச்சுருந்தேன், அதுவும் அது அப்படியே மீதி சரியாக இருக்குது. கிரேப் பேப்பர் கட் பண்ணிக்கணும் ஸ்டெம்மை கொடுக்கறதுக்கு, ஃப்ளவருக்கு நம்ம ஒட்டிடலாம். இப்போ ஸ்டெம் கொடுத்தாச்சு. க்ரீன் எல்லோ சின்னிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். ஃப்ளவர் செஞ்சுட்டேன். பாருங்க, நான் லீஃப் இப்போ செஞ்ச ஃப்ளவர் இது ரெண்டும் செய்ய லேட் ஆகிடும். பாயிண்ட் தெரியக்கூடாது, அதுக்கு தான் அந்த டேப். சரி, ஒரு லீஃப் பார்த்து